லைவ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஒர்ஸ்ட் வாரம் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம தீபக், ரஞ்சித் அண்ட் பவித்ரா அண்ட் நம்ம மஞ்சள் 4 பேருமே வந்துட்டு கேப்டனுக்கான அடுத்த வாரம் கேப்டனுக்கான போட்டியில வந்துட்டு 4 பேர் வந்துட்டு இருக்க போறாங்க. இந்த வாரத்துல ஒர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அண்ட் நம்ம ஜாக்லின், இவங்க 2 பேருமே இருக்காங்க. இப்ப என்ன லைவ்ல நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ராணுவுக்கும் சௌந்தர்யாக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. என்னன்னு பாக்கணும்னா நம்ம சேனல் ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் கொஞ்சமாச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி போறோம், ஒரு வியூஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே டிஸ் ஆகுது. என்னடா இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்காச்சும் தயவு செஞ்சு வந்து பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்து பர்சனலா வந்து ராணுவம் வந்துட்டு எதுக்கு தான் ஒரு டிவில் டாஸ்க்ல வந்துட்டு பர்சனலா எதுக்கு அட்டாக் பண்ணா, பர்சனலா வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தவங்க லெட்டர், அந்த லெட்டர் வந்துட்டு ரொம்ப எமோஷனலான லெட்டர். அந்த லெட்டர் கிளிக்கல, ஆனா அந்த லெட்டர் கிளிக்கிற மாதிரி இருந்தா அது எதுக்கு பண்ணணும்? ஒருத்தவங்க பர்சனல் இதை வந்துட்டு எதுக்கு அட்டாக் பண்ணணும்? இப்ப பர்சனல் அவங்க அண்ணன் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அன்சிதா வந்து அப்போதைக்கு என் அண்ணன் இதுக்கு வந்துட்டு 1000 லெட்டர் எழுதுவான், இதெல்லாம் வேஸ்ட், எனக்கு இந்த லெட்டர் போனாலும் இன்னும் 1000 லெட்டர் எங்க அண்ணன் எழுதுவான். ஏன்னா அன்சிதாவோட அண்ணன் எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த லெட்டர். அதை வந்துட்டு எங்க அண்ணன் 1000 லெட்டர் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு அன்சிதை வந்து அந்த ஒரு டைம்ல வந்து அவங்களே வந்துட்டு கேட் பண்ணல. இது மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சொம்பு தட்டிக்கிட்டு இருக்கு, சொம்பு தட்டல். இப்போ வந்துட்டு சௌந்தர்யா வந்து சொம்புல 1000 பேர் வச்சாச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சொம்பு தட்டுறாங்க, ரயானுக்கு சொம்பு தட்டுறாங்க, ரஞ்சித்துக்கு சொம்பு தட்டுறாங்க. ரயானுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிருங்க. இப்ப வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு ராணுவம் தானா, ராணுவுக்கு ஜெஃப்ரி மேலதான் தப்பு, ஆனா இதுதான் ராணுவம் திட்டுறது. இதே மாதிரிதான் வந்துட்டு ராணுவம் மேல வந்துட்டு என்ன கான்டென்ட் இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு வந்த புதுசுல வந்துட்டு நல்ல சப்போர்ட் வந்துச்சு. ஆனா இருந்தாலும் தலைவன் வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு வந்த புதுசுல வந்து எது சொன்னாலும் அமைதியா இருந்திருப்பான். இப்பெல்லாம் வேற லெவல்ல ரிவெஞ்ச் கொடுக்குறாப்ல, செம்மையான ரிவெஞ்ச் தான் இப்ப பார்க்கும்போது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அன்சிதாவோட அண்ணன் லெட்டர் வந்துட்டு கிழிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஏஞ்சலா இருப்பாங்க அன்சிதா, அதை வந்துட்டு டிவிலா மாத்தணும், அவங்களுக்கு கோவம் வைக்கணுங்கிற கண்டி வந்து. ஆனா அந்த அன்சிதா வந்துட்டு அந்த லெட்டர் கிழிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வந்த லெட்டர் வேற லெட்டர் வந்து பிக் பாஸ் சும்மா அனுப்பின லெட்டர் வந்து கிழிச்சிருப்பாரு. அது வந்து மேபி வந்துட்டு அன்சிதாவுக்கு தெரிஞ்சுதான் அது வந்துட்டு அவங்க வந்துட்டு எதுவுமே கேர் பண்ணிக்கல. வேற வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லல. ராணுவ கூட வந்துட்டு எதுவுமே சொல்லல, நீ லெட்டர் கிழிச்சதுல எனக்கு இதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதுவுமே சொல்லல. எப்படின்னா நீ வந்து லெட்டர் கிழிச்சது வந்து ஆல்ரெடி வந்து அன்சிதாக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் வந்துட்டு வேற லெட்டர் தான் கிழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கல, எதுவுமே பண்ணிக்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல லெட்டர் வந்துட்டு கிளிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சது. இவன் வந்துட்டு என்ன பண்ணும், சௌந்தர்யா அப்படியே சொம்பு தட்டுது, சொம்பல் ராணுவுக்குன்னா அப்படியே எவ்வளவு பெரிய அப்படியே இத்தனோடு வெடிக்குண்டா கூட இத்தனை பெருசா அப்படியே கொண்டு வந்து அப்படியே திணிச்சிடும். அப்படியே மக்கள் மத்தியில வந்துட்டு மக்கள் வந்துட்டு அந்த சொம்பு தட்டுறாங்க மக்கள் சௌந்தர்யா PR டீம்லாம். ஏன்னா விஷ்ணு ப்ரோலாம் வந்துட்டு விஷ்ணு ப்ரோன்னு சொல்றது கூட எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா பண்றதை பார்த்து எங்கெங்கெல்லாம் PR டீம் கிடைக்கும், வாங்க PR டீம் வாங்க, இந்த ஒரு 500 இந்த ஒரு 1000 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்து எவ்வளவு பெரிய ஜோனை வந்துட்டு அவர் ஒரு டீம் வந்துட்டு எவ்வளவு பெரிய டீமை வந்துட்டு மொத்த டீமையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம விஷ்ணு ப்ரோவால தான் முடியும். ஏன் அவ்வளவு PR டீம் வந்து உள்ள இறங்கிருக்கு சௌந்தர்யாக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சொல்லும் போது வந்துட்டு தலைவன் வந்துட்டு சும்மா இருப்பானா, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தலைவன் வந்துட்டு ராணுவ வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்ப வந்துட்டு என்ன பண்றேன், ஏதோ ஒரு சொல்லும் போது ஒரு ஆக்டிங், எப்படி சௌந்தர்யா பத்தி சொல்லும் போது இங்கிட்ட ஒரு ஆக்டிங் போடுவாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு ராணுவ போட்டான். ராணுவ வந்துட்டு என்ன பண்ணானா அவன் ஒரு ஸ்டைல வந்துட்டு ஏதோ ஒரு வம்பிழுக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணான்னு வச்சுங்களேன், வம்பிழுக்கிற மாதிரி தான் பண்ணான்னு வச்சுங்களேன். சௌந்தர்யா இதுக்கு முடிக்க வந்துட்டு சௌந்தர்யா பேரை சொல்லிட்டு ஒர்ஸ்ட்னு சொல்லும் போது ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்தது கிடையாதா, ஏதாச்சும் பண்ணதே தெரியாதா, எதுவுமே வந்துட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் அச்சோ இவங்க ஓ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராணுவ வந்துட்டு என்ன பண்ணா வேற மாதிரி டிஃப்ரெண்டா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பண்ணவும் சௌந்தர்யா வந்து செம்மையா ட்ரிகர் ஆயிடுச்சு. தேவையா குமார், நீ கொஞ்சமாச்சு சௌந்தர்யா யோசிக்க வேணாமா, நம்மளும் இதே மாதிரி தானே பண்றோம், நம்ம பேரை சொல்லும் போது இதே மாதிரி தானே நம்மளும் வந்துட்டு கலாய்க்கிறதா சரி வம்பிக்கிறதா இருந்தா சரி அந்த மாதிரி வந்துட்டு நம்மளும் இதே மாதிரி தானே பண்றோம், கொஞ்சமாச்சு யோசிக்க வேணாமா. இவர் ராணுவ வந்துட்டு திட்டுறாங்க, டோன் திஸ் ராணுவம் டோன் திஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லி எப்படிலாம் பண்ணா நான் பேசிக்கிட்டு இருக்கோம் போய் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு கதர் நான் வந்து பார்க்க முடிச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா எதுவுமே தெரியாது, நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு நான் தொட்டு பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிவில் டாஸ்க்ல எனக்கு டிவிலால இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ண தெரியாது. என்னமா இப்படி பச்சை போய் பேசுற, 100 கேமரா இருக்குமா, 100 கேமரா இருக்கிறத பார்த்து பேசுமா. ஏன்னா நீ உண்மையாலுமே டிவிலா பண்றவ. இப்ப நான் உண்மையாலுமே வந்துருச்சு ஒருத்தங்கள வந்துட்டு கலாய்க்கிறதா இருக்கட்டும், எவ்வளவு கீழ்த்தனமா வந்துட்டு கலாய்க்கிறது அப்படிங்கிறது நல்லா வந்துருக்கு. இப்ப கூட டிவி வந்துட்டு இந்த ஒர்ஸ்ட்ல வந்துட்டு வெளியில வந்துச்சு, நீ ஒர்ஸ்டுக்கு ஒர்ஸ்ட் மட்டமான ஒர்ஸ்ட், ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையில வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வர்றது வந்துட்டு டிவில் வந்துட்டு வரது வந்துட்டு அவங்க தெரிஞ்சா என்ன தெரியல. மேபி வந்துட்டு இப்ப வந்துட்டு நார்மலா இருக்கும்போது டிவில் வெளில வருதான், ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது எனக்கு சுத்தமா வரல, எனக்கு வந்து அந்த இதுல இருந்து வெளியிலே வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு சொல்றாங்கன்னு தான் சொன்னோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஒர்ஸ்ட்டுமே வந்து ராணுவுக்கு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு எனக்குலாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு டிவில் டாஸ்க் ஏஞ்சல் டாஸ்க் நடக்கும்போது என்ன சொன்னா எங்க டிவிலால வரல, எனக்கு சுத்தமாவே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டிவில் டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்
ரிவீலாவே மாறுறாங்க. ஏன்னா ராணுவம் மேல அவ்வளவு கடுப்பு. எப்பா பாரு நாமினேஷன் பண்றதா இருந்தா ராணுவ எல்லாமே பண்றதே வந்துட்டு ராணுவம் மேல வந்துட்டு ஐயோ மக்களுக்கு வந்து கொஞ்சம் ராணுவம் மேல வந்துட்டு அக்கறை இருக்குது, அதை வந்துட்டு நம்ம உடைக்கணும், அவன் வெளியில போயிட்டானா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மக்களுக்கு ஆதரவு கிடைக்கும், பிஆர் டீம் வந்துட்டு நல்லா செயல்படுவானுங்க, நல்லா செயல்பட்டு இருக்காங்க வெளியில, அது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. அதனால மேபி வந்துட்டு அந்த ஒரு இது வந்து சொல்றதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வந்து ரொம்ப பர்சனல் பேண்ட் கிழிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு 2 ரீசன் வச்சு சாச்சனா வந்துட்டு ஒரு சாச்சனா பத்தி தான் தெரியுமே பொங்கி எழுந்துருவாங்க. சாச்சனா சௌந்தர்யாவுக்கு பயம் கொடுக்கறதுன்னா பாத்தீங்கன்னா சாச்சனா தான். ஏன்னா எதா இருந்தாலும் சீரி பாஞ்சி பயங்கரமா வந்துட்டு பேசிடும். அதனால வந்துட்டு சாச்சனா தான் சீரி பாஞ்சி. அதனால வந்துட்டு லைட்டா பேண்ட் கழிச்சது அண்ட் இந்த பர்சனல் அட்டாக் பண்ணது எல்லாமே வந்துட்டு சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு ரீசனா வந்துட்டு முடிச்சு விட்டாங்க. தலைவன் வந்துட்டு சும்மா விடுவானா பின்னி எரிஞ்சிட்டப்ல. இனிமே வந்து ராணுவ தெருக்கி இந்த மாதிரி வந்து தலைவன் வந்து பண்ணியிருந்தானா நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ராணுவ சௌந்தர்யா உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க.